வலிக்குதுடி, வலிக்குது. என் நெஞ்சு வலிக்குதுடி. உதச்சிட்டியே, உதச்சிட்டு போயிட்டியே. நீ உதச்சது கூட நான் பெருசா நினைக்கல. வளர்த்த கடா நெஞ்சில பாயும், நெஞ்சில மிதிக்கும், முதுகுல குத்தும். இதெல்லாம் எனக்கு தெரியும்டி. ஆனா நீ இதை செய்வ நான் எதிர்பார்க்கவே இல்லை கவிதா. கவிதா, எனக்கு தெரியும்டி, அந்த வீட்டுல உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தாண்டி ஒரு ஆட்டம் போட்டேன். ஆனா அது இப்படி ஆகும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல கவிதா. வாழ்க்கையில முதல் தடவையா கல்பனை எடுத்த முடிவு தப்பா போச்சு. அவ தப்பு பண்ண மாட்டா, ஆனா இப்ப தப்பு பண்ணிட்டா. என் பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டோமேன்னு யோசிக்கிற அளவுக்கு தப்பு பண்ணிட்டா. நான் நான் தப்பு பண்ணிட்டேன். நானே தப்பு பண்ணிட்டேன் கவிதா. பாப்பா கண்ணா, என்ன மன்னிச்சிரா, என்ன மன்னிச்சிரா பாப்பா, ப்ளீஸ். இந்த கல்பனாவை மன்னிச்சிரா, ப்ளீஸ். சில நேரத்துல நான் நானா இருக்கேன், ஆனா பல நேரத்துல நான் நானா இல்லைன்னு பயமா இருக்கு. எக்ஸென்ட்ரிக் ஆயிட்டனா? ஆயிட்டனோ? கல்பனா கல்பனான்னு நானே என்னை பத்தி எடுத்த முடிவுகள் தப்பு கணக்கு போட்டேனோ? சொல்லுடா கவிதா, 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 கவிதா. அம்மா, கவிதா, 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 கண்ணா, ராஜாத்தி எங்கடா போன? எப்படிடா இருக்க? ஐயோ அம்மா, தப்பு பண்ணிட்டேன்லம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன்லம்மா. இல்லடி, இல்லடி என் மகளே, நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புமா? என்ன தப்பு? அது அது அந்த அந்த போட்டோ. எந்த போட்டோமா? நீ பார்த்திருப்பல்ல, அதான் அந்த போட்டோ. அது அது எப்படிமா உங்களுக்கு தெரியும்? தெரியுமா? எனக்கு தெரியும். அதாம்மா, எப்படி எப்படி தெரியும்? அது எடுக்க வச்சதே நான் தானே. ஓ, அப்புறம் அதுவும் பார்வைக்கு அனுப்பிச்சு வச்சதும் நான் தான். ஓ, அப்புறம் நீ அந்த வீட்டுக்கு மருமக ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஓ, அப்புறம் என் மகன் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் அந்த போட்டோ நான் அனுப்பிச்சு வச்சேன். ஓ, அப்புறம் ஆனா கவிதா, சத்தியமா இது இப்படி மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா.
ஓ, அப்புறம்? டேய் ராஜாத்தி, கண்ணா ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அம்மாவா நான் உன்னை ஆராதிச்சேன். அம்மாவா நான் உன்னை கொண்டாடினேன். ஆனா இவ்ளோ கிழித்தரமா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. ஏன்பா ஏன்டா கண்ணா இப்படி எல்லாம் பேசுற? கஷ்டமா இருக்குடா. இத கேக்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? கவிதா, ரத்தம்மா, ரத்தம். உறவும்மா, அத்தம்மா, என் அப்பாவோட ரத்தம். அந்த ரத்த சொந்தத்தை, அந்த ரத்த பந்தத்தை இப்படி சதிச்சிட்டியேம்மா. புரியலம்மா, புரியல. வாழ்க்கைய படிச்சு, வாழ்க்கைய புரிஞ்சு வாழற அம்மா என் கல்பனா. ஏன் அம்மான்னு நினைச்ச. ஆனா இப்படி கருணை கொடூரமா சிந்திச்சு, அந்த கருணை கொடூரமான சிந்தனையோட சொந்த பொண்ணு வாழ்க்கையை சதிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஐயோ கவிதா, அப்படி சொல்லாதடி செல்லோ, ப்ளீஸ் அப்படி சொல்லாத. இல்ல 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 கல்பனா, மனுஷி மனுஷி மனுஷிய வாழணும். மனுஷிய வாழ முடியலனா வாழ்க்கைய மறந்துடணும். புரியுதா? புரியுதா? கவிதா ப்ளீஸ். கவிதா, கவிதா, என்னடா எங்கடா போன? எங்க? அப்பா முடியலப்பா. சில நேரத்துல என்னால உங்க முகத்தை பார்க்க முடியலப்பா. இப்பதான்ப்பா தெரியுது எல்லா உண்மையும். அம்மாப்பா, அம்மா. இந்த கல்பனை தான் எல்லாத்துக்கும் காரணம்னு இப்பதான்ப்பா புரியுது. ஏய், என்ன பண்ண? என்னம்மா சொல்ற? போட்டோங்க, ஒரு போட்டோங்க. ஆக்சுவலா நான் நினைச்சதே வேறங்க, ஆனா நடந்ததே டோட்டலா வேற. நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள திருப்பி கூட்டிட்டு வரணும்னு நினைச்சுதாங்க அப்படி நான் செஞ்சேன். ஆனா அது இப்படி ஆகும் நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. அப்பா வேண்டாப்பா, இந்த அம்மா எனக்கு வேண்டாப்பா. வேண்டாம், வேண்டாப்பா. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாப்பா. அவசரப்படாதடா, என் கண்ணில்ல. இல்லப்பா, ரத்தம்ப்பா. ரத்தமும் சதையும் தானே வாழ்க்கை. ஆமாம்மா, ரத்தமும் சதையும் தானப்பா உறவு. ரத்தமும் சதையும் தானப்பா நம்ம சொந்தம். ரத்தமும் சதையும் தானப்பா நம்ம உலகம். ரத்தமும் சதையும் தானப்பா எல்லாத்தையும் முடிவு பண்ணோம். ரத்தமும் சதையும் தானப்பா எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அந்த ரத்தம் இங்க இருக்குப்பா, என் உடம்புல இருக்குப்பா. ஆனா என்ன பெத்த அம்மா கிட்ட இல்லையேப்பா. இல்லம்மா, அப்படி
இந்த இந்த கல்பனா மேடத்துக்கிட்ட இல்லையேப்பா. கவிதா கண்ணா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இருக்குமா, இருக்கு. போய் போய் சொல்லாதீங்க, போய் சொல்லாதீங்க. இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க மாட்டீங்க. நான் உன்னை கேட்கட்டுமா? ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுடா, கேளுடா செல்வ, நீ என்ன வேணாலும் கேளு. கேளுமா. அம்மா, எப்படி சீப்பா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்ல, இப்படி செய்வீங்கன்னு நான் யோசிக்கவும் இல்ல. எப்படிமா எப்படிமா உங்களுக்கு மனசு வந்தது? எப்படி வந்தது? ஏய், நான் ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், யாருடைய வாழ்க்கையில விளையாடாதன்னு சொல்லி. ஆனா நீ விளையாடிக்கிட்டே இருக்க. கடைசியா ஏண்டி நம்ம பொண்ணோட வாழ்க்கையிலையும் விளையாடிட்ட? விடு. அப்பா, எவ்வளவு வழி இருக்குப்பா. நான் தப்பு பண்ண என்னை காப்பாத்த, நான் தப்பு பண்ண என்னை திருத்த. ஆனா தப்பே பண்ணாத என் பிரசாத தப்பு பண்ணதா என் மனசுல பதிய வச்சு அதுக்காக ஒரு கிரிமினல் வேலையை பார்த்து. ஏமா, ஏன் இப்படி? ச்சே. அருவருப்பா இருக்குமா? ஏண்டி? சாரி. ஒன்ன நான் அம்மானு கூப்பிடவே அம்மாடி, எனக்கு அருவருப்பா இருக்குமா? கவிதா ப்ளீஸ், கவிதா. கவிதா, அம்மா அழாதம்மா, அழாத அம்மா. அப்பா, ஊர் அடிச்சு ஒலையில போடலாம்ப்பா. ஆனா ஒலைய ஊருக்கே போட முடியுமாப்பா? யாரோ சில பேருக்கு தானப்பா போட முடியும். நீங்க பெத்த புள்ளைய ஏப்பா அடிச்சாங்க? நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? எப்பா, நீங்க தானப்பா என் கைய பிடிச்சு கொடுத்தீங்க. ஆமாம்மா, அம்மா. நீங்க தானப்பா அந்த வீட்டு மருமகன் சொன்னீங்க. அத்தைய அடிச்சாங்க. பிரசாத் என்ன கைய பிடிச்சு கூட்டிட்டு போனா. அங்க போனா அத்தை சொன்னாங்கப்பா, எங்க அண்ணனும் அண்ணியும் எப்போ ஒத்துக்கிறாங்களோ அப்பதான் நீ இந்த வீட்டுக்கு மருமகன்னு. அது வரைக்கும் நான் உனக்கு வெறும் அத்தை மட்டும்தான். நான் உனக்கு மாமியார் இல்லைன்னு அத்தை சொன்னாங்கப்பா. எப்படி சொன்னாங்க தெரியுமாப்பா? கையில ஒரு தாலி எடுத்து வச்சு சொன்னாங்கப்பா. அப்பா, கட்டினானப்பா. பிரசாத் சின்ன வயசுல என் கழுத்துல கட்டினானப்பா. மறந்து போச்சுப்பா.
சின்ன வயசு வாழ்க்கை, சின்ன வயசு விளையாட்டு, சின்ன வயசு உலகம், சின்ன வயசு கவிதா. எல்லாமே மறந்து போச்சுப்பா. இருந்தப்பா, அப்புறமும் இருந்தப்பா என் அத்தை வீட்ல, உங்க தங்கச்சி வீட்ல இருந்தப்பா. பணம் கொடுத்துப்பா. பணம் கொடுத்து பேயிங் கெஸ்டா இருந்தப்பா. உங்க மக அப்படிதான்ப்பா இருந்த. என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா? சொல்லி இருக்கலாம்ப்பா, சொல்லி இருக்கலாம். ஆனா என் அப்பாவோட நெஞ்சு உடைஞ்சிருக்குமேப்பா. ஐயோ, என்னம்மா இது? அது உடைக்கணுமாப்பா? அம்மா, ஏன்பா அது உடைக்கவாப்பா நான் உங்களுக்கு பொண்ணு பிறந்த? இல்லம்மா, இல்லப்பா, கவிதாப்பா, கவிதா. இது நீங்க வச்ச பேரா இருக்கலாம், ஆனா நான் ஒரு கவிதைப்பா. என்ன படிச்சிடுங்கப்பா. கவிதா, அம்மா அழாதடா, நீ அழாதடா. டேய் செல்லம், உன்னை நான் படிக்கலையா? என் பொண்ணு, உன்னை நான் படிக்கலையா? ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க? படிக்கலப்பா, நீங்க படிக்கல. எனக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுப்பா. நானு பந்துப்பா, வெறும் பந்து. யாரெல்லாம் ஒதுக்குறீங்களோ அங்க போய் விழுவேன். இல்லம்மா, ஆனா காத்தில்லாத பந்துப்பா. இல்லடா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அப்பா, எட்டி ஒதுக்காதீங்கப்பா, என்ன ரொம்ப வலிக்கும்பா. பந்துக்கும் வலிக்கும்பா. ஆனா அதுக்கு வெளியில சொல்ல தெரியாது, ஏன்னா அது உயிர் இல்லாத பந்து. எனக்கு இருக்குப்பா. நீங்க எட்டி ஒதுக்குறீங்களே, அந்த கவிதாக்கு உயிர் இருக்குப்பா, சுவாசம் இருக்குப்பா. அவளுக்கு தெரியும்லப்பா, உதச்சிங்கன்னு தெரியும்லப்பா, உதைக்கிறாங்கன்னு தெரியும்லப்பா. அம்மா அழாதம்மா, நீ அழாத. அம்மா உதச்சிட்டாங்கன்னு தெரியும்லப்பா. கவிதா கண்ணா, ப்ளீஸ்டா, தப்புதான்டா, வேணா 4 அடி அடிச்சிரு, நான் பண்ண தப்புதான், ப்ளீஸ், ஐம் சாரி. நான் தான் சொன்னேன்ல, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்குன்னு. கல்பனா தப்பு பண்ணலாம், அது தப்பில்லை. ஆனா தப்பே பண்ணிட்டு இருக்க கூடாது. கல்பனா என் அம்மான்னு வெளி உலகத்துக்கு நான் கம்பீரமா சொல்லணும். பாருடி, பாரு. ஆனா ஆனா எனக்கு வெக்கமா இருக்கு. நான் என் அப்பாவோட பொண்ணா மட்டும் இருந்துட்டு போறேனே. சரிம்மா, சரிடா செல்லம், சரி சரி. அப்பா,
இந்த உரிமையாவது எனக்கு கொடுப்பீங்களாப்பா? ஏம்மா ஏன்? நீ என் பொண்ணு. இந்த உறவையாவது நான் நம்பலாமாப்பா? வாழணும்ப்பா, நான் வாழணும் ஆசைப்பட்டேன். சத்தியமூர்த்தி மகளாவும் கல்பனா மகளாவும் இந்திரா அத்தை மருமகளாவும் வாழணும்னு ஆசைப்பட்டேன். இல்லப்பா, எதுவுமே இல்லப்பா. முடிச்சு போச்சு, எல்லாமே முடிச்சு போச்சு. இந்த தோள் தான்ப்பா. இந்த ஒரு தோள் தான்ப்பா. இதுல எப்பவும் எனக்குன்னு ஒரு இடம் கொடுப்பீங்களாப்பா? சரிடா. அம்மா, என்னம்மா பேசுற நீ? ஆ? நீ என் செல்லம். நீ சொன்னிய அந்த ரத்தம், அது என்னுடைய ரத்தம்மா. அதான் உன் உடம்புல ஓடுது. சாஞ்சிக்குமா, சாஞ்சிக்கடா. உன் அப்பா தோல்ல சாஞ்சிக்க, சாஞ்சிக்கம்மா. முடியலப்பா, இன்னொரு நாள் சாஞ்சுக்கிறேன்ப்பா. போதுப்பா. அப்படி சொல்லாதம்மா. இது போதும், இது போதும்பா. எனக்கு இது போதும், போதும். அம்மா, ஏய், பாரு, பாரு. கவிதா, அத்தை, அத்தை. என்ன மருமகளே, எங்கடா போன? சோனி அத்தை, இந்த வாழ்க்கை சோனி அத்தை. நான் மருமகளா வந்தேன், நீங்க மாமியாரா இல்ல. பேயிங் கெஸ்டா இருந்த. அந்த வாழ்க்கை கூட எனக்கு நிலைக்கல இல்ல அத்தை. நான் என்ன பாவம் பண்ண அத்தை? கவிதா, கவிதா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. வேண்டாம் பிரசாத், எனக்கு எனக்கு புதுசா இருக்கு, புதிரா இருக்கு, எல்லாமே ஒரு புதிரா இருக்கு. என் வாழ்க்கை, நீ, என் அத்தை, எங்க அம்மா, எல்லாமே எல்லாமே ஒரு புதிரா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு என்னை வாழ விடுங்க, நிம்மதியா வாழ விடுங்கள. உங்க வீட்டுல நான் எப்படி பேயிங் கெஸ்டா இருந்தனோ அதே மாதிரி எங்கேயும் நான் இருந்துட்டு போயிடுறேன். வாழணும் பிரசாத், நான் வாழணும். இந்த உறவுகளை தாண்டி நான் வாழணும்.
என் மனசு எப்ப சொல்லுதோ அப்ப நான் வரேன். அப்ப வரேன். என் அத்தையோட மருமகளா போயிடுங்க. போயிடுங்க. கவிதா, 2 பேரும் போயிடுங்க. கவிதா, போங்க. கவிதா, ஏண்டி ஏண்டி உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? ஏண்டி உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை?